நம்ம எவ்வளோதான் காயப்படுத்தினாலும், எவ்வளோதான் பேசினாலும், எவ்வளோதான் திட்டினாலும், திரும்ப திரும்ப வந்து இவ தானே பேசிடுவா. இவளுக்கு என்ன ரோஷமா இருக்குது, உனக்கு ரோஷமா இருக்குது அப்படின்ற மாதிரி எத்தனையோ தடவை நான் வந்து இறங்கி போகிற அளவுக்கு என்னைய எவ்வளோ காயப்படுத்தினாலும் பிறந்ததுலேருந்து நான் விட்டு கொடுத்து இறங்கி தான் போனேன். ஏன்னா என் உறவுகள் முக்கியம், என் கூட பிறந்தவங்க முக்கியம் அப்படின்னு நினச்சி நான் ஒவ்வொரு தடவையும் விட்டு கொடுத்து போனேன். ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் விட்டு கொடுத்தேன். எல்லாரும் வேணும் வேணும்னு நினைச்சேன். என்னை காயப்படுத்தினாலும் நம்ம உறவுகள் தானே நினைச்சு விட்டு கொடுத்து உங்ககிட்ட இறங்கி வந்து பேசினேன். என் மேல தப்பே இல்லாத விஷயங்கள்ல கூட உங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து தேடி உங்க எல்லார்கிட்டையும் பேசினேன், அந்த உறவு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா எல்லாரும் இப்பவும் என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இவ என்னதான் பேசினாலும் திரும்ப நம்ம கிட்ட வந்துடுவா. இவ எங்க போயிடுவா? இவளை எவ்வளவு உடைச்சாலும் இவ திரும்ப நம்மளை தேடி வந்து பேசிடுவா. திருப்பி நம்மள பழைய மாதிரி சிரிச்சு பேசிடுவான்னு நினைச்சு நீங்க ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நான் முன்னாடிலாம் நீங்க எல்லாம் என் குடும்பம், என் உறவுகள்னு நினைச்சு உங்களுக்காக விட்டு கொடுத்து வந்தேன். ஆனா நீங்க எல்லாம் வேற குடும்பம் ஆயிட்டீங்க அப்படின்றத உணராம நான் விட்டுட்டேன். அதை உணர மறந்துட்டேன். நீங்கெல்லாம் எப்பவும் வேற குடும்பம் ஆயிட்டீங்க. நீங்க வேற குடும்பமாகி பல வருஷம் ஆயிட்டுன்றத நான் உணராம விட்டுட்டேன். அதனாலதான் நான் திரும்ப உங்ககிட்ட வந்து காயப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இப்பவும் நீங்க என்ன பேசினாலும் நான் அதே மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனா இப்பவும் நான் ரோஷத்துல ஒதுங்கி இருக்கல. என்னால இதுக்கு மேல காயப்பட முடியாத ஒரே காரணத்தினால ஒதுங்கி இருக்கிறேன். இதுக்கு மேல காயப்படுற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. என் உடம்புல தெம்பும் இல்லாத தாங்கிக்கிறதுக்கு. அந்த ஒரே காரணத்துக்காக நான் ஒதுங்கி இருக்கிறேன்.